MRB உடைய ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி செப்பரேட் வீடியோ அதில் வந்து போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், மெயில் எப்படி வரும், மெசேஜ் எப்படி வரும், யூசர் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பாஸ்வேர்ட்லாம் வந்து எப்படி வரும், அதை எப்படி லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 90% வந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் என்னென்ன, அது வந்து எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஓகே, இதெல்லாம் ஃபால்ட் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை அண்ட் டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷனாக அதை வந்து இந்த வீடியோ இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து மிஸ்டேக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லைனா அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டெமோ வீடியோ இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2024 ஜூனில் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி 2024லேயே நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் 17/2/2025 ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு கண்டிப்பாக டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இல்லைனா ஃபார்ம் டி வந்து முடிச்சிருக்கணும். கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ், டிப்ளமோ இல்லைனா டிஃபார்ம் இல்லைனா வந்து பிஃபார்ம் இல்லைனா ஃபார்ம் டி ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து லைவாக இருக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லைவாக இருக்கணும். சரிங்களா? லைவாக இருக்கணும். அதே மாதிரி ரெனியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓகே. சரிங்களா? அப்போது நீங்கள் ஜூன் 2024லேயே கோர்ஸ் முடிச்சிட்டிங்க. என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, ஃபார்ம் டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் முடிச்சிட்டிங்க. ஆனால் இது கூட என்ன கண்டிஷன், நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? என்னைக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், 17/2/2025க்கு முன்னாடி. சரிங்களா? அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு நீங்கள் 17 அன்னைக்கு கூட பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அன்றைக்கி உங்கள் கையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெனியூ பண்ணியாவது வச்சுருந்துருக்கணும். இந்த கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டவுட்டு, ஃபஸ்ட் இருக்க டவுட் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபார்மசி கவுன்சில் நம்பர் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர் ஆர் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஃபார்மசி கவுன்சில், தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணதற்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அது ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுடைய ஃபார்மசி கவுன்சில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். நான் முன்னாடியே காமிச்சது தான். ஃபார்மசி சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணும்பொழுது மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ப்ரிவ்யூ பேஜ் வந்ததும் வேறு எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. நேம் ராங்காக இருக்குது. ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? ப்ரிவ்யூ பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு செக் பண்ணுறதுக்கான பேஜ் தான். சரிங்களா? ப்ரிவ்யூ பேஜ் வரைக்கும் வந்துட்டு கூட நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. சரிங்களா? உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் பாதி சர்டிஃபிகேட் இருக்குது, பாதி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணதை அப்லோட் பண்ண முடியல, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, அதை வந்து ரீசைஸ் பண்ணணும், எனக்கு இப்போதைக்கு பண்ண முடியாது, அப்புறமேட்டு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பாதியிலேயே நீங்கள் அப்ளிகேஷனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். ப்ரிவ்யூ அப்படின்றதே வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதற்கான பேஜ் தான். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இதில் வந்து மெயின் இன்னொன்று வந்து இதில் கேட்டிருக்கிறது வந்து நேம் ராங்காக டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு அசைன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும் இல்லையா? நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம பார்த்தோம். உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி ஜெண்டர், இந்த மாதிரியான பேசிக் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறீங்க இல்லையா? அந்த டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜில் இருக்கிறத நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்துடும் மொபைலுக்கும் மெயிலுக்கும். அதை யூஸ் பண்ணி திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும் பொழுது இது எல்லாம் வந்து
உங்களுக்கு ஆஷ் கலரில் ஷேட் ஆகிருக்கும். அதாவது உங்களால் அதை எடிட் பண்ண முடியாத மாதிரி மாறி இருக்கும். அதனால் உங்களால் அதை எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, ரெனியூவல் சர்டிஃபிகேட் ராங்காக அப்லோட் பண்ணிவிட்டேன், எதுவும் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ரெனியூவல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட ஆக்டிவாக உங்களுக்கு ஜென்ரல் கான்செப்ட் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுருக்கிறீங்க, ஆனால் வந்து தப்பாக நீங்கள் வந்து வேறு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 90% நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க. அதற்காக தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலேருந்து நான் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது வந்து அதுதான். நீங்கள் நெட் சென்டரில் பண்ணாலும் சரி, எங்கே பண்ணாலும், நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒன்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா உங்களுடைய எவ்வளோ இயர்ஸோட ஒர்க்கு தான் வந்து ஹார்ட் ஒர்க்கை தான் நீங்கள் வந்து இதில் போடுறீங்க. அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய உங்கள் ஃப்யூச்சரை அஃபெக்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம், ஏன்னா வந்து இப்போ இருக்க ரூல்ஸ் நாளைக்கு இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கமிட்டி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கமிட்டி அதை அக்செப்ட் பண்ணலாம், அப்போது ஒருக்கவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால் நமக்கு வந்து ஷுவராக நம்ம 100% வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஃபார் கர்டசி மேக்ஸிமம் ஒரு 80-90% வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், கஷ்டப்பட்டு படித்து வராங்க, கிளியர் பண்ணி வராங்க. அதனால் பை மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் எந்த கேஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ரெனியூவல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக இருந்திருக்கணும். இருந்து நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஆனால் உங்கள்கிட்ட இல்லை. ஓகேங்களா? இப்போ 17/2 தான் வந்து கட் ஆஃப் டேட்டு, 25 தான் கட் ஆஃப் டேட்டு. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து மாற்றி அப்லோட் பண்ணிட்டு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது ஒரு 20/3/2025 டேட்டு போட்ட சர்டிஃபிகேட்டாக இருக்குது, அன்றைக்கி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இல்லைனா ரெனியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? முக்கியமானது என்னென்னா, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வந்து ஏதோ பை மிஸ்டேக் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பர்பஸாக பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அது இன்எலிஜிபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து 17/2/2025 அன்னைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியில் இருக்கணும். ஆனால் 20/3/2025 அன்றைக்கி தான் எலிஜிபிலிட்டிக்கே வரீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் அந்த மாதிரி டைமில் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டியூட் ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்ளை பண்ணிவிட்டேன், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரியான கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக ஒன்று உங்களுடைய யூனிவர்சிட்டிலேயோ இன்ஸ்டியூட்லேயோ காலேஜ்லேயோ வந்து கான்வெகேஷன் நடக்காமல் இருந்திருக்கலாம், சர்டிஃபிகேட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால் அவங்களுக்கு வந்து டிலே பண்ணி உங்கள்கிட்ட கையில் வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வந்து இப்போ கையில் வந்து அவைலபிளாக டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, ப்ரொவிஷனல் தான் இருக்குது, ஆனால் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து மிஸ்பிளேஸாக இருக்குது, இல்லைனா வந்து இப்போதைக்கு கையில் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, ப்ரொவிஷ்னல் அப்ளை பண்ணலாம், தப்பே கிடையாது. ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது கோர்ஸ் கம்ப்ளீஷன், ஓகேங்களா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கான்டாக்டில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரினா டிகிரி, டிப்ளமோனா டிப்ளமோ, உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் எது இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒன்று தான் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட், செகண்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், தேர்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இது மூணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு டிகிரி டிப்ளமோ இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணலாம். இன்கேஸ் டிகிரி இருந்தும் நீங்கள் தப்பாக ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான் முக்கியம். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டிகிரியை முடிச்சிருக்கீங்களா, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் முக்கியம். இதில் வந்து டிஃபார்ம் முடித்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து பிஃபார்ம் முடிச்சிருக்கிறாங்க, எந்த பிஃபார்ம் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? டிஃபார்ம் சர்டிஃபிகேட் வந்து ரெனியூ பண்ணலை, பிஃபார்ம் சர்டிஃபிகேட் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து டிஃபார்மும் குவாலிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டியில் இருக்குது, பிஃபார்மும் இருக்குது. சரிங்களா? இப்போது உங்களுக்கு பிஃபார்ம் குவாலிஃபிகேஷனில் போட்டுட்டு உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஃபார்மை வந்து குவாலிஃபிகேஷனாக போட்டுட்டு நீங்கள் பிஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டால் முடிஞ்சது வேலை. சரிங்களா? டிஃபார்மை நீங்கள் காமிக்கணுன்னா காமிக்கலாம், இல்லைனா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பிஃபார்மை மட்டும்
காமிச்சு பிஃபார்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 1 டே சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு ஹவு டு சேஞ்ச் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே கமிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதனால் நீங்களே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நீங்கள் எது போய் அட்டன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து பெட்டர் உங்களுடைய ஒப்பீனியன், நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், உங்களுடைய ஓன் இது தான். சரிங்களா? நான் இதே இதில் போய்ட்டு நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே. இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளமாக எடுப்போது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வேறு மெயில் ஐடி, வேறு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இருக்கிற ஹால் டிக்கெட் வரும் இல்லையா, அதை போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். 2த்துக்கும் நீங்கள் அதாவது அது வந்து ஃபீ பே பண்ணலை, தப்பாக அப்ளை பண்ணதுக்கு ஃபீ பே பண்ணலைன்னா பிரச்சனையே கிடையாது. அதை அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதற்கு ஃபீ பே பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே நான் போகிறேன், இது ஆல்ரெடி ஃபீ பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன் தான். சரிங்களா? இது வந்து ஏன்னா உங்களுடைய இதில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இந்த மிஸ்டேக்கை பொறுத்தவரைக்கும் அதான் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது அக்செப்டபிள் ரேஞ்சில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே ஷோராக சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக வந்து நீங்கள் சேவை மையத்தில் அல்லது உங்களுடைய கன்சர்ன் எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கீங்களோ அல்லது வந்து ஸ்கூலில் முடிச்சிருக்கீங்களோ அங்கே நீங்கள் வந்து ஃபார்மேட்டை இப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சைன் வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் செப்பரேட்டாக அதற்கு வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து அதை பற்றி சொல்லவே இல்லை. அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அதனால் எக்ஸாம் சென்டர்னு நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரை பற்றி மெயினாக நம்மக்கிட்ட வந்து இப்போது கேட்கலை. அதனால் இன்பிட்வீனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை லிங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணி நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லலாம். அல்லது நம்மளுடைய அப்ளிகண்ட்டோடைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, எந்த டிஸ்ட்ரிக்கோ ஓன் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கை பொறுத்து எங்கே வந்து நியர்பை சென்டர் போட முடியுமோ அதுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து வணக்கம் ப்ரோ, ஐ ஹவ் 52 இது வந்து அந்த டைமில் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அவைலபிள் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இட் இஸ் எலிஜிபிள் ஆர் நாட், ப்ளீஸ் ரிப்ளை மீ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னென்னா மெயினாக இது வந்து கோவிட் டியூட்டிக்கான சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதற்கு செப்பரேட்டாக ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எம்ஆர்பியோடைய ஃபார்மசிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரீவியஸாக அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கோவிடில் இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கோவிட் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றதுனால எம்ஆர்பியே வாலண்டரியாக பண்ணதும், இன்னொன்று ஹைகோர்ட்டில் ஒருத்தர் வந்து ஒரு பிஃபார்ம் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனுடைய இம்பேக்டாக வந்து ஹைகோர்ட் வந்து கேட்டிருந்தாங்க கைட்லைன்ஸு, இதை பேஸ் பண்ணி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அந்த ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ண அப்ரூவ்டு ஃபார்மெட்டில் தான் வந்து இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யார்கிட்ட வாங்கியிருக்கணும், எப்படி இருக்கணும், அதெல்லாமே வந்து அந்த ஜிஓவில் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் நான் வந்து அந்த ஜிஓவை செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் என்னென்ன அப்படின்றது. முக்கியமாக அதில் வந்து அதர் ஸ்டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? முக்கியமாக அதர் ஸ்டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து இந்த ஜிஓவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஓவில் என்னென்ன யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜிஓ காப்பீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு. சரிங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய டெபுட்டி டைரக்டர்ஸ்க்கு, அதே மாதிரி இஎஸ்ஐஸ், இந்த மாதிரியான தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸையும் இந்த மாதிரியான ஹெல்த் சர்வீசஸ் டைரக்டரேட்ஸ்க்கு மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டியூட்டி டைமில் யாரெல்லாம் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அனுப்புங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே
அனுப்பியிருப்பாங்க. இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே, இந்த இன்ஸ்டியூட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எம்ஆர்பிக்கு அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டும் அவங்க அந்தந்த ஹாஸ்பிட்டல், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை கார்ப்பரேஷனில் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், மொத்தமாக யார் யாரெல்லாம் அந்த கோவிட் டைமில் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து எந்தெந்த டைமில் யார் யார் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க, என்ன சேலரி, இது எல்லாமே வந்து அந்தந்த கார்ப்பரேஷன்ஸு அனுப்பிடுவாங்க எம்ஆர்பிக்கு. இப்போ நீங்கள் தனியாக வந்து அப்ளை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதையும் அவங்கக்கிட்ட முன்னாடியே அவங்க அனுப்பின எம்ஆர்பிக்கு அனுப்பின அந்த லிஸ்ட்டையும் செக் பண்ணி, கிராஸ் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்கு அலாட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்க்கு மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரிமைனிங் ஸ்டேட்ஸுக்கு, அதர் ஸ்டேட்ஸுக்கு அனுப்பலை. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு டேட்டாஸும் வந்திருக்காது, கிராஸ் செக் பண்ணவும் தேவையில்லை. அப்படின்றதுனால தான் ரிமைனிங் இன்ஸ்டியூட்ஸுக்கு அனுப்பலை. புரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து 99% வந்து அதர் ஸ்டேட்ஸு நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஏன்னா அந்த ஜிஓவை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து செப்பரேட் வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபார்மசி, அதாவது புதுச்சேரி ஃபார்மசி கவுன்சில் வந்து தமிழ்நாடு கவுன்சிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கஷ்டன்றதை விட உங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 17/2/2025 நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நமக்கு வந்து அதை கிராஸ் பண்ணிட்டோம். அப்படின்றதுனால நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக வரமாட்டீங்க. இருந்தாலும் ஃபார்மசி கவுன்சில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து எக்ஸாம் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸாம் மார்க் டெஸ்ட் வந்து லாஸ்ட்டு எக்ஸாமுக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் நம்ம ஃபீட்பேக்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் மார்க் டெஸ்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ப்ளஸ் நான் வந்து மேக்ஸிமம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி டெலிகிராமில் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ் உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 உடைய அப்டேட்டு, இந்த மாதிரியான அதர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். கேரளா ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா தெளிவாக கொடுத்துட்டாங்க. எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, டிகிரி டிஃபார்மா, பிஃபார்மா, ஃபார்ம்டியாக இருக்கட்டும், எது முடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதர் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருந்தால் நாட் எலிஜிபிள். ஒன்லி ஆப்ஷன் நீங்கள் அங்கேருந்து இங்கே சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இங்கே வரணும். சரிங்களா? அப்படி வந்தால் மட்டும்தான் உண்டு. அப்படி வந்தாலுமே உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் யோசித்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா கேட்டகரி கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் வந்து வராது. அதையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎம்எல்டி 2018 வந்து கவர்மெண்ட் காலேஜில் முடிச்சிருக்காங்க. சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து அவுட் ஆஃப் இது, அதாவது எம்ஆர்பியை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியது. அதற்கு ஆல்ரெடி வந்து ரிப்ளையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? யூஜி பிஜி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற இடத்துல டிஃபார்ம் சர்டிஃபிகேட் பதிலாக பிஏ சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு ஒருத்தருங்க. ஆல்ரெடி வந்து 59 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் எம்ஆர்பியில் எடுத்திருக்கீங்க. இதற்கு தான் வந்து முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இது தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. யாரும் தெரியாமல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்துடும். சில டைம் வந்து நெட் ப்ரௌசிங் சென்டரில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்துடும். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து எம்ஆர்பி டிசைட் பண்ணுறது தான். அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களோட இது தான். நீங்கள் வந்து உங்கள் ஹோப்பை இது பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து சக்ஸஸ் அதாவது அப்ளிகேஷனை வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் அதாவது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி நீங்கள் அதே அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வெல் அண்ட் குட் வந்து புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அதை கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இது என்னன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு
உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறத மேனுவலாக இப்போதைக்கு செக் பண்ண மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதனால் நீங்கள் வந்து இதே அப்ளிகேஷன்லேயே போகலாம். ஆனால் 2வது கண்டிஷன், இதை ஒரு ரீசனாக சொல்லி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை வந்து நான் இந்த அப்ளிகேஷனை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போட்டு நான் அதில் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் மாற்றி புது மெயில் ஐடி புது மொபைல் நம்பர் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அக்செப்ட் ஆகும். அதனால் உங்களுடைய ஓன் இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ரைட். ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ஆப்ஷன் கேட்கல அப்படின்றீங்க. கண்டிப்பாக அது வந்து கேட்கல. அதே மாதிரி ஜெராக்ஸ் 2026 ரெனியூவல் பண்ணதும் அப்புறம் மெயிலில் வந்து ஜெராக்ஸ் வந்திருக்கு, ஃபோட்டோ போட்டு அனுப்புனாங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரி மெயிலில் வந்த காப்பீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸாக இருந்திருக்கும். அல்லது மெயிலில் வந்ததுன்னா அந்த மெயில் காப்பி இருக்கு இல்லையா, அதில் சர்டிஃபிகேட் வந்திருக்கும் இல்லையா பிடிஎஃப், அந்த காப்பியை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணி லேட்டஸ்ட்டு யாரெல்லாம் ரெனியூ பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெனியூ பண்ணி இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரெனியூ பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெனியூ பண்ணாலும் சரி, எத்தனை தடவை ரெனியூ பண்ணாலும் சரி, ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரே நம்பரை தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேலிடிட்டி மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். சரிங்களா? ஓகே. இது வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வரேன். லென்த்தி ரிப்ளை கொடுக்க முடியாது. அப்படி ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, ஓகேவா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அது என்ன கேட்டகரி கேண்டிடேட் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கேட்டகரி வந்து இன்கம் பேஸ்டு கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு இன்கம் பேஸ்டு சர்டிஃபிகேட்டாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட் 1 இயர் லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருந்தால் பெட்டர். சரிங்களா? அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் கார்டு அட்டையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டே போதுமானது. உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இ-சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி புதுசு கூட டவுட்டாக இருந்ததுன்னா புதுசு கூட வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஓல்டு சர்டிஃபிகேட்டே போதுமானது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு சர்டிஃபிகேட்டே போதுமானது. மெயினாக வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட் இருக்கிறது பெட்டர். சரிங்களா? உங்களோட இன்கம் மாற அது வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஓபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. டிஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ண எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் முன்னாடி சொன்னதான் டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் எது வேணால் அப்லோட் பண்ணலாம். டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோடைய சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுடைய ப்ரொஃபஷனல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஃபஷனல் கூட அப்லோட் பண்ணலாம். ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் 3 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து அக்செப்டபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் டைப் பண்ணி கொடுக்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது, எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது இந்த ஐடி எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அட்ரஸ் எனக்கு வேறு அட்ரஸ் இருக்குது, இல்லைனா வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, முன்னாடி இருந்தது வந்து என்னோட பேரண்ட்ஸ் அந்த அட்ரஸ்ஸு, இப்போ மேரேஜ் ஆன அட்ரஸ் இல்லைனா அந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் அட்ரஸ் சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுடைய பேர் அதில் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கரெக்டாக இருந்தாலே போதுமானது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 3த்தில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணாலே போதும். சரிங்களா? சென்டர் ஆப்ஷன் அதான் முன்னாடி சொன்னது தான். வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு கேட்டிருக்காங்க, அதுக்கும் ரிப்ளை ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆதார் ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி கேட்கல. டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேறு அட்ரஸ் இது தான் நான் சொல்லிட்டேன். வேறு அட்ரஸ் இருந்தாலும் பரவாயில்ல. கேரளா ஃபார்மசி கவுன்சில் சொல்லியாச்சு. டிஎம்எல்டிக்கு ரிப்ளை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஓகே. அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழை வந்து படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆந்திராவில் ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் முன்னாடியே சொன்னது தான். ஆந்திரா இல்லைனா அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்க
தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருந்தா, இப்போ அதர் ஸ்டேட் கேண்டிடேட், அவங்க ஆந்திரா கேண்டிடேட்டு, ஆனால் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? ஆனால் அதர் ஸ்டேட்டில் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதற்கு நான் ப்ரூஃபுமே வந்து நான் நோட்டிஃபிகேஷன்லேயே காமிச்சிட்டேன். தெலுங்கானா ஸ்டேட்டில் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் பார்த்தீங்க அப்படின்றது தெரில. தமிழ்நாட்டில் பியூர்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் நடத்தக்கூடியது. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சி தமிழ்நாடுக்குள்ளே தான் வந்து போஸ்டிங்கும் போடுவாங்க. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த யூசர் ஐடி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர்லி புது ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான இயர்லி நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், அதுவும் இல்லாமல் டிகிரி இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி காமனான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நிறைய அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய கவுன்சில் கமிஷன்ஸ் தான் வந்து அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் புதுசாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வருதா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வருஷம் வேறு வருதுன்னா அதுக்கு புதுசாக தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி காமன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் கொண்டு வரல. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து புது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலுமே நீங்கள் வந்து புது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். நீங்கள் பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு லாகின் பண்ணாலும் அது வராது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர்லி வேறு அப்ளிகேஷன். இப்போ போட்டிருக்கிற அப்ளிகேஷன் வேறு. சரிங்களா? இது எல்லாமே ஆல்ரெடி ரிப்ளை பண்ணது தான். டிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். பிஜி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து உங்களுடைய பிஜிலாம் நீங்கள் அப்லோட் பண்ண தேவை. டிஃபார்ம் முடிச்சிருக்கீங்கன்னா டிஃபார்மோடைய டீட்டெயில்ஸு, டிஃபார்மோடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா? ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் இல்லை. ஓகே, உங்களுடைய நேம் ஒருத்தவங்களோட வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கெசட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டில் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் கெசட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அது பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவே போதுமானது. இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி, இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுடைய கெசட்டில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால அதுவே போதுமானது. இன்கேஸ் அடிஷ்னலாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நோட்ரி பப்ளிக்கு போனீங்கன்னா ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்களே உங்களுடைய அண்டர்டேக்கிங் மாதிரி தான். நோட்ரி பப்ளிக் முன்னாடி நீங்களே வந்து சொல்லுவாங்க, இந்த நேமும் இதுவும் ஒன்று தான், இது ரெண்டுமே நான் தான், இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்த நேமில் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்ணன் கொடுப்பாங்க. அதை கொடுத்தாலே போதுமான. அதெல்லாம் நீங்கள் போகவே தேவையில்லை. எனக்கு கெசட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. சரிங்களா? சிக்னேச்சர் நேம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அந்த வீடியோவும் போடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போடுறேன். சிம்பிள் தான். நீங்கள் பெயிண்ட்லேயே பண்ணலாம். எப்படின்னு கூட நான் வேணால் டெமோ வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய காப்பி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரெனியூவல் காப்பி. அதை தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியோ அல்லது ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓல்டு காப்பியை வந்து அனுப்ப தேவையில்லை. ஏன்னா இப்போது லைவாக ரெனியூவலில் நீங்கள் என்றைக்கு ரெனியூ பண்ண வேண்டிய டேட் அப்படின்றது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்ளிகேஷனில். அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெனியூவல் காப்பியை அப்லோட் பண்ண தான் பண்ண முடியும். அதனால் ரெனியூவல் லேட்டஸ்ட்டாக லைவாக இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்த வரைக்கும் யூஜியில் இருக்கிறத போட்டுட்டாங்க. ஆனால் வந்து அப்லோட் பண்ணும்போது டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, அது ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி டிஃபார்ம் முடிச்சிருக்காங்களாம், மார்ச் 31க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி வந்து அதில் டேட்டு கட் ஆஃப் டேட்டு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, 17/2/2025. அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, எலிஜிபிள். நீங்கள் இனிமேல் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், மோஸ்ட்லி எக்ஸ்டென்ஷன் பண்ணாலுமே அந்த டேட் மாறத்துக்கு சான்ஸ் இல்லை. உங்களுடைய லக் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆமாம், முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷனில் எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ண சொல்லலை, சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்கல.
10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க, 12th முடிக்காமல் அப்படின்ற மாதிரி தான் 12th வந்து கேப் விட்டுறலாம். எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக உங்களுடைய 10th டீட்டெயில்ஸும் டிப்ளமோ டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணால் போதும். சரிங்களா? அலோபதிக்குமா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், அலோபதி ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் போட்டோம் இல்லையா, அந்த வீடியோவில் கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 2022லேருந்து 2024 பேட்ச்சு டிஃபார்ம் அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் தான். 2024 நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி சொன்ன கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் ஆகுறீங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் லைவாக இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள் தான். சரிங்களா? நவம்பர் 2024 வந்து ரினியூ பண்ணணும். பட் ஆனால் வந்து பண்ணலை, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ரெனியூ பண்ணியிருக்கணும், ஆனால் வந்து ரெனியூ பண்ணலை, இப்போ உங்களுக்கு ஆக்டிவாக இல்லை. நீங்கள் இப்போ போய் ரெனியூ பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இதுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய டேட்டில் தான் உங்களுக்கு ரெனியூ ஆகி வரும். அதனால் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்கள்கிட்ட வந்து இப்போ ரெனியூடு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. சரிங்களா? ஹவு டு அப்ளை வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெனியூவல் டேட் வந்து 2023 டிசம்பரில் இருந்திருக்கு. வேறு கவர்மெண்ட் ஜாப் வந்ததுனால ரெனியூ பண்ணாமல் விட்டாங்க. இப்போ வந்து ரெனியூ பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ பண்ண முடியாது. ஆல்ரெடி ரெனியூ பண்ணலை அப்படின்ற மாதிரி தான். இன்பிட்வீனில் நீங்கள் ரெனியூ பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இதுக்கப்புறம் ரெனியூ பண்ணுறது முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கட் ஆஃப் டேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு, அதனால தான். சரிங்களா? ஃப்ரீ கோச்சிங் வந்து சென்னையில் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. சென்னையில் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக லாஸ்ட்டு ஃபார்மசி எக்ஸாமுக்கு டிஎன்எம்ஆர்பிக்கு கிளாஸஸ்ஸு எக்ஸாமு இது எல்லாமே நடந்தது. இந்த டைமும் கண்டிப்பாக மோஸ்ட்லி 90% கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில். அதனால் அந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அல்லது நியூஸ் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நிறைய கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே வரக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஆல்ரெடி ஜாபில் இருக்கக்கூடியவங்க இல்லைனா வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சரிங்களா? எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் படிக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதெல்லாம் வந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், அதே மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்துலாம் வந்து கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸ் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கோச்சிங் கிளாஸ், ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு கேண்டிடேட், ஆனால் பாண்டிச்சேரியில் படிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதற்கான வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நான் வேணால் போடுறேன். அப்ளை பண்ணுற வீடியோ வந்து போட்டாச்சு ஆல்ரெடி. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல், அதாவது பிஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ரெனியூ பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாலுமே அப்ளை பண்ண முடியாது. அதாவது சண்டேயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரைடேயில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த டேட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய 17/2/2025 உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கையில் வரைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஃபாதரோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனோட சன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அதை பண்ணலாமே தவிர இந்த மாதிரி ஜாப் பர்பஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சர்வீஸ் பண்ண எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் வந்து அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாக்கு அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். மோஸ்ட்லி வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லைனா வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இல்லைனா வந்து எப்படி செலெக்ஷன் இருக்கும், இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்
கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். கூடிய விரைவில் வந்து டாபிக் வைஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சரி ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சரி வேரியஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நம்ம வீடியோ மற்றும் சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.